வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸசைஸ் 1.5ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், 0 இஸ் த ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். அதாவது முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். இது தவறு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் 1 தான் வரும். ஏன்னா எந்த ஒரு முழு எண்ணையும் 1ஆல் பெருக்கினால் அதே எண் தான் கிடைக்கும் பார்த்திங்கன்னா. எனவே 1ஓட பெருக்கல் சமணி, எனவே 1ங்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் பெருக்கல் சமணி ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ 5ங்கிறது ஒரு நம்பர், அதை 1ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும், 5 தான் கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 0 என்பது வந்து பார்த்திங்கன்னா கூட்டல் சமணி, அதாவது எந்த ஒரு எண்ணையும் 0 கூட்டினால் அதே எண் கிடைக்கும். இதே மாதிரி அதே பார்த்தீங்கன்னா 5 இப்போ 0வால் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா முழு எண்களின் பெருக்கல் சமணி என்னது? 1 தான் ஆன்சர். ஆனால் இங்கே 0 கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சம் ஆஃப் 2 ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் தேர் ப்ராடக்ட். இது ஃபால்ஸா, அதாவது இது முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்குத் தொகையை விட குறைவானதாக இருக்கும். தவறு. இப்போ பாருங்களே, ஒரு 2 முழு எண்ணை கூட்டுறோம். 99 + 1 என்னது? 100. அதே 99 1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஆன்சர் என்ன? 99 × 1 99. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்குத் தொகையை விட குறைவானதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 முழு எண்ணை கூட்டியிருக்கோம், 2 முழு எண்ணை பெருக்கியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா பெருக்குத் தொகையை விட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து குறைவானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன? தவறு. Next, third point, both addition and multiplication are associative for whole numbers. இது ட்ரூ. இதுக்கு ஆன்சர் ட்ரூ. அதாவது முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்புடையவை. சரி. இப்போ பாருங்கள், எப்படின்னு பாருங்கள். 1 + 2, அதாவது ப்ளஸ் 1 + 2க்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் படிக்கணும். +3 இங்கேயும் இருக்கிறது 1+, அது 1 + 2 + 3 தான் இருக்குது. ஆனால் அடுத்த 2க்கு ப்ராக்கெட் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது 2 சேர்ப்பு பண்புடையவை. இது வந்து இப்போ ப்ரூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈக்குவலாக தான் வரும். இங்கே பாருங்கள், 1 + 2 என்னது? 3 + 3, அது 3 + 3. நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு பாருங்கள், 1+ன்னு போட்டு 2 + 3 என்னது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதா சால்வ் பண்ணும். 2 + 3 என்னது? 5. அப்போ 3 + 3 = 6, 1 + 5 = 6. ரெண்டுமே என்னது? ஈக்குவலாக தான் இருக்குது. அதே பெருக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே சேர்ப்பு பண்புடையவை தான். இப்போ பாருங்கள், 1 × 2 × 3 தான் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடும், ரைட் சைடும் 1 × 2 × 3 தான். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 2க்கு ப்ராக்கெட் வரும், இங்கே லாஸ்ட் 2க்கு ப்ராக்கெட் வரும். இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுங்கள். 1 × 2 என்னது? 2 × 3 அப்படியே ரைட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு இங்கே 1 × போட்டு 2 × 3 என்னது? 6. இப்போ பாருங்கள், 2 × 3 6 ஈக்குவல் டு 1 × 6 6. ரெண்டுமே ஈக்குவலாக வருதா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? சரி. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட்டு, போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் கம்யூட்டேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். ஆன்சர் ட்ரூ. அதாவது முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை பரிமாற்று பண்புடையவை. இதுக்கு ஆன்சர் என்னது? சரிதான். இது எப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்கள், 43 + 57னாலும் அதே அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. 57 + 43னாலும் ரெண்டையும் ஆட் பண்ணனாலும் ஆன்சர் என்னவாக தான் வரும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி தான். அப்புறம் என்னது? இதுக்கு பார்த்தீங்கன்னா இது பரிமாற்று பண்புடையவை. நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க, 12 × 15 = 15 × 12. 12 × 15னால ஆன்சர் வரக்கூடிய ஆன்சரும் 15 × 12னாலும் வரக்கூடிய ஆன்சரும் ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பரிமாற்று பண்புடையவை. ஆன்சர் சரி. நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். ஆன்சர் ட்ரூ. அதாவது முழு எண்களில் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையது. சரி. எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 32 × 100 + 2க்கு ப்ராக்கெட் இருக்குது. ஈக்குவல் டு இதை பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கலும் இருக்குது, கூட்டலும் இருக்குது. அதாவது கூட்டலின் மீதான பெருக்கல். ஸோ பாருங்கள், இதை 32 × வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் ஆகுதா, அதாவது பங்கிடப்படுறது. 32 × 100
போட்டு இந்த ப்ளஸ் சென்டரில் வந்துடணும். நெக்ஸ்ட் என்னது 32 இன்ட்டு 2 as 37 இன்ட்டு 100. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 32 வராது, இங்கே 37 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 37 பார்த்திங்கன்னா 37 இன்ட்டு 100 ப்ளஸ்க்கு ப்ளஸ்ஸு. இப்போ 37 இன்ட்டு 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முழு எண்கள் மீதான இந்த கூட்டல் வந்து பார்த்திங்கன்னா என்னது கூட்டலின் மீதான பெருக்கல். அதாவது முழு எண்களில் இந்த கூட்டலின் மீதான பெருக்கல் பார்த்திங்கன்னா பங்கீட்டு பண்புடையது. கூட்டலின் மீதான பெருக்கல் என்ன ஆகுது, ஷேரிங் ஆகுது, பங்கீட்டு பண்புடையது. ஸோ ஆன்சர் சரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.